ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கக்கூடிய த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் மூவி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் சூப்பர் மேரியோ பிரதர்ஸ், அதாவது 2 பேர் இருக்காங்க. ஒரு மேரியோ வந்து சிவப்பு சட்டைக்காரரு, இன்னொருத்தர் பச்சை சட்டைக்காரரு. இதில் சிவப்பு சட்டைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஒரு உலகத்துக்கும், பச்சை சட்டைக்காரர் அவர் இன்னொரு வேற உலகத்துக்கும், அதாவது கெட்ட உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோ சிவப்பு சட்டைக்காரர் மேரியோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிரின்சஸ் கிட்ட போயிட்டு என்னுடைய தம்பியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பிரின்சஸும் சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இந்த மேரியோ இருக்கார்ல சிவப்பு சட்டைக்காரர், இவரும் பிரின்சஸும் இவருடைய தம்பியை காப்பாற்றுறதுக்காக கிளம்பி வராங்க. அதே சமயம் இவருடைய தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கெட்ட உலகம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லன் ஒருத்தர் இருக்கான். அந்த வில்லனுக்கு நம்ம பிரின்சஸ் மேலே ஒரு கண்ணு, பிரின்சஸை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஆசைப்படுறான். இதுக்காக அந்த வில்லன் என்னெல்லாம் பண்ணா, அந்த வில்லனோட அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோவுடைய தம்பி பச்சை சட்டைக்காரர், இவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டாரு. கடைசியில் நம்ம சிவப்பு சட்டைக்காரர் மேரியோ அவருடைய தம்பியான பச்சை சட்டைக்காரரை பிரின்சஸோடு சேர்ந்து நல்லபடியாக காப்பாற்றினாரா இல்லையா, கடைசியில் என்னதான் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நிறைய நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மேரியோ கேமை நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக ஆடிருப்போம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மேரியோ கேமுடைய அந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ படத்தை நீங்கள் பார்க்கும்போதே அந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மேரியோ கேமில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ், அது பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அண்ட் அந்த மேரியோ கேமை நம்ம ஆடும்போது ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ்லாம் நமக்குள்ளே வந்துட்டு தான் போகுது. படம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. படம் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு போரே அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி அவ்வளோ விறுவிறுப்பாக படத்தை இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் இவங்க காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் அந்த லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு. படத்துடைய தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக படத்துடைய தமிழ் டப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சீனில் நம்ம சிவப்பு கலர் சட்டைக்காரர் இருக்கார்ல, அதான் நம்ம மேரியோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய குரங்கு கூட சண்டை போடுவார். அந்த சீன்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபன்னாக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக வெறித்தனமாக அடித்து நொறுக்கியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு படம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக எங்கேஜிங்காக அவ்வளோ சூப்பராக இந்த படத்தை இவங்க க்ரியேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து வெறும் 1.5 hours தான். ஸோ நீங்கள் ஈஸியாகவே இந்த படத்தை பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். எனக்கு இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே நம்ம ஒரு சரியான ஒரு படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு கண்டிப்பாகவே வந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் உண்மையிலேயே தரமாக இருக்குங்க. யார் வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வேறு வந்திருக்கு. வெறும் 1.5 hours தான். நீங்கள் பார்க்குற டைமுக்கு செம ஒர்த்து ஃபுல் வாட்சாக இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த படத்தை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை இப்போவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டிங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மூவி ரிவ்யூஸ் எல்லாமே உடனுக்குடன் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.